ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி vlog. இன்னைக்கு வந்து சண்டே. அம்மா ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 1/2 கிலோ மட்டனுக்குங்க. வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நான் வதக்கிக்குவேன். எப்பவும் கருவேப்பிலை அதில் போடும்போது நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டு அதில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். சுருள வதங்கினா தான் நம்மளுக்கு அந்த குழம்போட டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதில் வந்து 5 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. இது கூடவே 3 பட்டை, முந்திரி பருப்பு, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் பச்சையாக அரைப்பாங்க, ஆனால் இப்படி வதக்கி போட்டு அரைச்சி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பட்டை கிராம்பு வாசம் நம்மளுக்கு அடிக்காது. அதே மாதிரி குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டது நல்லா வாசம் வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்சது. ஏற்கனவே இந்த எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள், அப்புறம் 1/2 மூடி தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் தேவைப்படும். இது அந்த சூட்லேயே வந்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ ஆற வச்சுருவோம். ஆறின கடைசியில் நம்ம குழம்பு எப்படி கலக்கி வைக்கலான்னு பார்க்கலாங்க. தேங்காய் இப்போ அரைச்சாச்சுங்க. இது ஆறிடுச்சு. இது கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மட்டன் குழம்புக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மட்டனை வந்து நம்ம 3 தடவை அலசி வச்சாச்சு. இப்போ மிளகும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இதில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டுட்டோம்னா கலக்கி வச்சிடலாங்க. எல்லோரும் தாளிப்பாங்க, நான் தாளிக்க மாட்டேன். இப்படியே வச்சு தான் கலக்கி வைப்பேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே வச்சு வேக வைப்போம். குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மிளகு, உப்பு, தண்ணி தேவையான அளவு எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இதை கூட்டி வைக்கிறோன்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சமாக பச்சைக்கருவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு கொதிக்க போகுது நம்மளுக்கு. இங்கே வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். என்னடா சாப்பாடு மேலே துண்டெல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு கீழே பொங்காது. இப்படி ஒரு நம்ம தக்கைன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு மேலே வந்து இந்த டவலை சுற்றி விட்டுட்டோன்னு வைங்க, நம்ம அடுப்பு துடைக்கிற வேலை மிச்சம். எப்படி என்ன குக்கரில் எப்படி வச்சோம்னாலும் நம்மளுக்கு பொங்குது. இந்த மாதிரி வச்சோம்னா எனக்கு பொங்குறது இல்லை. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்கி வச்சிடலங்க மட்டன் குழம்பு. பாருங்கள் எப்படி இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மட்டனும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் வைக்காதீங்க, முடிஞ்சளவு குக்கரில் வச்சா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. எவ்வளோ நேரமானாலும் நம்ம பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. இது வந்து இளங்கறின்னு கட்டிக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படி குக்கரில் கொஞ்சம் பெரிய கறினா நம்ம குக்கரில் வச்சு தான் ஆகணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.